அந்த உடனே கடையில் இடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு ஒருத்தல சொர்க்கத்துக்கு வந்துட்டேங்கிறான். தீரன் சின்னமலை, சூரத்தில் பொழித்தவன், ஏன் இதில் சுந்தரலிங்கம், அழகுமுத்துக்கோணும், இதெல்லாம் ஏன் வரல? வராது. இன்னைக்கு ஒருத்தன் கேட்குற மாதிரி அன்னைக்கு ஒருத்தன் செருப்பு கழட்டி அடிச்சு கேட்க ஆள் இல்லை. காடுகளில் விலங்க விரட்டுறதுக்கு வச்சுருந்தான் கேரளாவில் மலையாளி சண்டை மேலே வச்சுட்டு அங்கட. அவர் சிங்கப்பூரில் போய் பீடா கடை வச்சுருப்பார். அவருக்கு தொழில் அதிபர்னு பொண்ணு கொடுப்பான். இங்கே 10 ஏக்கர் தோட்டம் வச்சு பண்ணையும் பார்ப்பான். அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். ஒரு நோய் கக்குசு கழுவினாலும் கண்ணுக்கு தெரியாமல் கழுவிடுவோம். காலையில் ட்ராக் சூட்டை போட்டு, டவுசரை போட்டு, டிஷர்ட் போட்டு, திஸ் இஸ் வெரி நைஸ் டாக்டர். இப்போவே என்னை மிரட்டுறானா இல்லையா? ஈழத்தில் மாதிரி இங்கே ஒரு போர் வரும்ன்றான். நீ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாரும். நானும் இது வரட்டும் தான் காத்திருக்கேன். 48 விழுக்காடு நாங்க, நீ 58 விழுக்காடு கூட 68 விழுக்காடு, 4 பேர் நாங்க இருந்தாலும் நாடு என்னது? நாலே பேரு தான் நாங்கள் தமிழர்கள் என்று இருந்தாலும் நாடு எங்களது. மறுபடியும் பதிவு செய்கிறேன், நான் எங்கள் அண்ணன் அளவுக்கு நல்லவன் இல்லை. நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இங்கே சோரொட்டி ஒட்டாத, அங்கே கல்லறை போடாத, அங்கே கொடி ஏற்றாத, இதே ஒட்டுற போஸ்ட்டு வைக்கிற பதையெல்லாம் கிழிச்சு போட்டு போயிட்டுருக்கான். என் தம்பி வந்து கதறான், அண்ணன் படத்தை போட்டாலே முடக்கிறாங்கண்ணே, அண்ணன் படத்தை போட்டாலே யூடியூப்பில் அப்படியே முடக்கிறாங்கண்ணே. கொஞ்ச நாள் முடக்கு, பிரபாகரனை விட ஆபத்தான ஒருத்தை வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கா. அவனே சொல்கிறான். அவனுக்கு தெரியும். ஜெயலலிதாவை கைது பண்ணி இந்த அக்ரஹார சிறையில் வச்சிடறாங்க. அப்போ கர்நாடகாவில் அந்த அம்மா இந்த காவிரி நதியினருக்காக உறுதியாக ஒரு தீர்மானம் போட்டதில் அவன் லட்டு கொடுக்குறான். சிங்களம் போர் குற்றவாளின்னு ராஜபக்ஷ சொன்னதுக்கு அவனும் லட்டு கொடுக்குறான். அப்போ எதிர்கட்சி தலைவர் ஒருத்தன் சொல்கிறான், ஜெயலலிதா குரல் மௌனமாயிருச்சுன்ட்டு சந்தோஷப்படாதேடா, ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்காண்டா, பேராபத்தான ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்காண்டா, அவன் கையில் மட்டும் அதிகாரம் போச்சுன்னா உங்கள் நிலைமையை நினச்சி பாருங்கன்றான். அது யார்? நான் தான். தாய்மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டீர்கள், பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. உங்களுக்கு தாய்மொழியை பேச வரவில்லை. ஆங்கிலம் கலவாமல், பிறமொழி கலவாமல் உங்களால் பேச முடியாது. உங்கள் மொழியை அழித்து விட்டீர்கள். உங்கள் கலை இலக்கிய பண்பாட்டை, உங்கள் மெய்யியல் கோட்பாட்டை இழந்து விட்டீர்கள். நீங்கள் கட்டிய கோயிலில் உங்கள் இறைவனிடத்திலே உங்கள் தாய்மொழியில் உங்களால் வழிபட முடியாது. அடிமைகள். உங்கள் பள்ளி கல்லூரிகளில் உங்கள் தாய்மொழியில் படிக்க முடியாது. கேடுகட்ட அடிமைகள். நீங்கள் ஒருவேளை தாய்மொழியில் படித்திருந்தால் உங்களுக்கு வேலை கிடையாது. கேடுகட்ட கேவலங்கட்ட அடிமைகள். மொழி சிதைந்து அழிந்தால், கலை இலக்கிய பண்பாடு மறைந்தால் ஒரு இனம் அழியும். முடிஞ்சிட்டு. முதலில் நீங்கள் மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டீர்கள். உங்கள் வழிபாட்டில், உங்கள் வழக்காடு மன்றத்தில், உங்கள் பள்ளி கல்லூரியில், உங்கள் ஆட்சி அதிகாரங்களில், உங்கள் பண்பாட்டில் எங்கும் உங்கள் தாய்மொழி இல்லை. உங்கள் நாட்டிலும் இல்லை, உங்கள் நாக்கிலும் இல்லை. முடிந்தது. பிறகு வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டீர்கள். வல்லபாய் பட்டேலை படிப்பீர்கள். உங்கள் தாத்தன், எங்கள் தாத்தன் வ.உ.சி பற்றி படிக்க மாட்டீர்கள். உங்கள் வீரன் என்றாலே கட்டப்பொம்மன் தான் உங்களுக்கு பாட்டு. வீரத்துல கட்ட பொம்மை, சூரத்துல உம தொர, ரோசத்துல தேசிங்கராஜா, 3 பேருமே தமிழன் கிடையாது. ஏன் வீரத்துல தீரன் சின்னமலை, சூரத்துல பொழித்தவன், ஏன் இதில் சுந்தரலிங்கம், அழகுமுத்துக்கோணும், இதெல்லாம் ஏன் வரல? வராது. இன்னைக்கு ஒருத்தன் கேட்குற மாதிரி அன்னைக்கு ஒருத்தன் செருப்பு கழட்டி அடிச்சு கேட்க ஆள் இல்லை. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதான் நடந்தது. பாட்டுக்கு என்ன பாரு, சிட்டுக்குருவிங்கிற படம், அது ஒரு படத்தில் என்னது, வரலாற்றில் இருந்து நீ புறக்கணிக்கப்பட்டாய். தாய்மொழியில் இருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேற்றப்பட்டு விட்ட பிறகு கடைசியா உனக்கு இருந்தது உழைப்பு, அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு பார் என்னென்ன சிக்கல் உனக்கு நடந்திருக்காத. நீ எதையுமே கொல்லப்பட மாட்ட. நீ எதையுமே கொல்லப்பட மாட்ட. அந்த கொரோனா காலத்தில் ஒரு லாக்டவுனை போட்டிருந்தான். டாஸ்மார்க் மூடி இருந்தாம இருக்கு. திறந்த உடனே கடையில் இடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு ஒருத்தல சொர்க்கத்துக்கு வந்துட்டேங்கிறான்.
அப்பா சாமி, என்னை ஒருத்தன் கேட்குறான், அண்ணே இந்த சனத்தை வச்சுக்கிட்டு நம்ம விடுதலை அடைஞ்சிடலாமாண்ணே? என்னை பற்றி அம்மா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கூட பிறந்துட்டோம், ஏதோ கத்திக்கிட்டாலும் செத்து போவோம், வேற என்ன பண்ண முடியும்? உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டீர்கள் நீங்கள். உங்களுக்கு ஒரு உளவியல் நோய் இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறது ஐயோ, கோழி வளர்க்குறது ஐயோ, வேளாண்மை ஐயோ. அவர் சிங்கப்பூர்ல போய் பீடா கடை வச்சிருப்பாரு, அவருக்கு தொழில் அதிபர்னு பொண்ணு கொடுப்பான். இங்க 10 ஏக்கர் தோட்டம் வச்சு பண்ணையும் பார்ப்பான், அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இது ஒரு பரதேசி கூட்டம். தேநீர் கடையில் போய் பால் கொஞ்சம் தூக்கலை விட்டு கொஞ்சம் டிக்கசன் ஒரு காஃபி. மாடு மேய்ப்பதை ஆடு மேய்க்கதை அவமானமாக பேசுகிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், அவர்கள் எங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை அவமானப்படுத்துகிறார்கள். அவர்கள் எங்கள் நபிகள் நாயகத்தை இழிவாக பேசுகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இழிவாக பேசுகிறார்கள். இன்னி பேச மாட்டான். இவர் மாடு மேய்க்க போட்டுருவாரு, இவர் ஆடு மேய்க்க போட்டுருவாரு. டேய், எங்க மூதாதை மாயோன் கண்ணன் ஆடு மாடு மேய்ச்சிருக்காரா? நபிகள் நாயகம் மாடு மேய்த்திருக்கிறார், ஆடு மேய்த்திருக்கிறார். இயேசு ஆடு மேய்த்திருக்கிறார், மாடு மேய்த்திருக்கிறார். அப்ப இழிவாக பேசுகிறியா? கிளப்பி விட்டோம்னா செத்துரும் அப்படின்றோம். ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்றாருல, எனக்கு என்னவோ இந்த ஆடு மாடு மேய்ப்பதுக்கும் ஞானத்திற்கு இது சம்பந்தம் இருக்குது. பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா மாடு மேய்ச்சிருக்கிறாரு, இயேசு மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு. அதனால எல்லாரும் இங்கே அறிவு வளரட்டுன்றது. பைத்தியக்கார கூட்டம் ஒரு கூட்டங்கிறது உழைக்கிறதுக்கு. இங்கே சென்ட்ரிங் போகிறது இல்லை, கம்பி கட்டுறதுக்கு. இங்கே சித்தால் கொத்தனார் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, மின் இணைப்பு அதெல்லாம் போகிறதில்ல. பீகார்காரன் வந்துடுவான். இவர் இதே வேலையை மலேசியாவில் போய் செய்வார், சிங்கப்பூரில் செய்வார். இவனுக்கு ஒரு நோய், கக்குசு கழுவினாலும் கண்ணுக்கு தெரியாமல் கழுவிடுவோம். அரபு நாட்டில் போய் வெம்புழுதியில் சுடுமணலில் ஒட்டகம் மேய்ப்போம். சொந்த நாட்டில் மாடு அது படிக்காதவன் மேய்க்கிறது. படித்தவன் நாய் மேய்ச்சிக்கிட்டு தர்றேன், படிக்காதவன் எங்கால ஆடு மாடு மேய்ச்சிட்டு என்ன இருக்கு? நீ வேணா வா கடற்கரைக்கு வா. காலையில் ட்ராக் சூட்டை போட்டு, டவுசரை போட்டு, டிஷர்ட் போட்டு, திஸ் இஸ் வெரி நைஸ் வா. வா என்ன நான் விளையாட்டா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா பேசுறேன். வா நீ வந்து பாரு, என்னோட வந்து பாரு. 2 பேர் 2 நாயை பிடிச்சிக்கிட்டு இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போவான். இதுதான் படித்தவன் பிடுங்குற லட்சணம். ஆனால் அவர் வீட்டில் போய் பால் குடிப்பார். அது எங்கள் ஆத்தாப்பு மாடு வளர்த்து அனுப்பணும். பரதேசி கூட்டம் எத்தனை பச்சை மட்டை வச்சு அடிக்கிறது? ஏன்னா ஒன்றும் புரியும். உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்ட பிறகு இப்போ என்ன, நிலம் ஆக்கிரமிக்கப்படுது, உன்னால் தவிர்க்க முடியல. 1.5 கோடி பீகாரி வட இந்தியம் ஏறிட்டான். 1.5 கோடி. ஒரு ஆள் மாதம் 10,000 சம்பளம் வைப்போம். ஒரு ஆளுக்கு மாதம் 10,000. 1.5 கோடி பேருக்கு எவ்வளோ வருது? எத்தனை லட்சம் கோடி உனக்கு ஒரு நாளைக்கு அவன் வந்து ஒரு மாதத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் பாரு உன் செலவாணி. நீ எல்லாத்தையும் விட்ட. உன்னுடைய பாரம்பரிய இசைக்கருவியை தொலைச்ச. நாயனம் தமிழ் உயிரை உருக்குற இசையை நொடிக்கு நொடி வாசிப்பான் அந்த நாதஸ்வரத்தில். நம்ம ஆள் சிங்கார வேலனை தேவா பாட்டை ஒரு தடவை கேட்டுப்பாரு, அதோட செத்து கூட போகலாம். செத்து போகலாம். நீ அந்த பாட்டை கேட்டே மரணிச்சு போகலாம். அவ்வளவு அருமையான இசை உன் முன்னோர்கள் கண்டுபிடித்தது. அதை விட்டு காடுகளில் விலங்க விரட்டுறதுக்கு வச்சிருந்தான் கேரளாவில் மலையாளி சண்டை மேலே வச்சுட்டு அங்கட உன் இசை செத்து போச்சு. 1000 கோடிக்கு மேலே ஆண்டு ஒன்றுக்கு போகுது உன் பொருளாதாரம். பைத்தியக்கார கூட்டமே. ஒரு டீ 8 ரூபா, ஒரு தேநீர் விலை சில இடங்களில் 10 ரூபா. ஒரு ஆள் 8 டீ 6 டீ 7 தேநீர் குடிக்கிறான். சாதாரண ஒரு சந்துக்குள்ளே ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு 1000 தேநீர். எவ்வளவு பொருளாதாரம் போகுது? எங்கே இருக்கு பொருளாதாரம் தெரியாம கருமம் பிடிச்சவங்க. எத்தனை ஆண்டுகளா பேசுறது? உழைப்பிலிருந்து வெளியேறியது, ஒரு வேலையும் செய்யறது இல்லை. எந்த வேலையும் செய்யலாம், இழிவு அல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை அறிவிற் சிறந்த தமிழ் சமூகம் புரிஞ்சுது. என் தாய் நிலத்தில் நான் உழைக்கிறேன், அதுல என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை?
உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டோம். இப்போ நிலத்திலிருந்து அகற்றப்படுறோம். இப்போவே என்னை மிரட்டுறானா இல்லையா? ஈழத்தில் மாதிரி இங்கே ஒரு போர் வரும்ன்றான். நீ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாரும். நான் இது வரட்டும் தான் காத்திருக்கேன். 48 விழுக்காடு நாங்க, நீ 58 விழுக்காடு கூட 68 விழுக்காடு, 4 பேர் நாங்க இருந்தாலும் நாடு என்னது? நாலே பேரு தான் நாங்கள் தமிழர்கள் என்று இருந்தாலும் நாடு எங்களது. என் அன்பிற்குரியவர்களே, நாடு என்னது? மறுபடியும் பதிவு செய்கிறேன். நான் எங்க அண்ணன் அளவுக்கு நல்லவன் இல்லை. நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. என்ன கேட்பான், இந்த தம்பி சொன்னார், தம்பி கலைஞர் இல்லை அடைஞ்சிருவாரா? உன் பிரச்சனை இல்லை, அது ஏன் பிரச்சனை. என்னால் முடிஞ்சதை செஞ்சு பார்க்குறேன். துணைக்கு வர்றதுன்னா வா, இல்லைன்னா அப்படி ஓரமாக நின்று எப்போதும் மேலே வேடிக்கை பாரு. குறுக்கு மேற்க ஓடக்கூடாது. ஏனென்றால் என் அன்பிற்குரிய மக்களே, அடக்க முடியாத லட்சிய வெறியோடு இன விடுதலை என்கிற புனித கனவை சுமந்து கொண்டு வெறி கொண்டு நாங்கள் பாய்ந்து கொண்டு இருக்கிறோம். எதிரே எவர் வந்தாலும் தாக்கப்படுவீர்கள். அது என்னை பெற்ற தாய் தந்தையரை ஆனாலும் என் உடன் பிறந்தவரை ஆனாலும் தாக்கப்படுவீர்கள். அதனால் கொஞ்சம் சற்று வழிவிடுங்க, சற்று வழிவிடுங்க. உங்களை நான் கூப்பிடல, யாரையும் துணைக்கு வாங்கன்னு கூப்பிடல. நான் யாரோட கூட்டம் சேர்த்து என்னை ஆதரிங்கன்னு கேட்கல. அந்த கூட்டணிக்கு வா, இந்த கூட்டணி கூப்பிடல. சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல், சண்டை தனிச்சு தான் பல தடவை சொல்லிட்டேன். யாரையாவது கூப்பிடுறேன்னா என் போராட்டத்துக்கு வாங்க ஆதரவு கூப்பிட மாட்டேன். எங்கள் இனத்தின் விடுதலையை எவரும் பெற்றுத் தருவார்கள் என்று நாங்கள் நிற்கவில்லை. என் அன்பிற்குரிய மக்களே, நாங்களே போராடி பெற்றுக்கொள்வோம் என்கிற திமிரும் துணிவும் தான் களத்தில் நின்று. 22 வயது எங்கள் அண்ணனுக்கு. மேயர் இந்திரா காந்தி ஒரு மேசை, ரவுண்ட் டேபிள். அப்போது பல பிரிவு போராளிகள் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு போராட்ட குழுவின் தலைவர்களும், அம்மா பாகிஸ்தானுக்கு இராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் அறிவித்தது போல் எங்களுக்கு இராணுவத்தை அனுப்பி ஈழத்தை பெற்றுக் கொடுங்கம்மா. எல்லா போராளிகளும். கடைசியாக ஒரு சின்ன பையன், 22 வயசு பையன், நீங்கள் அம்மா இராணுவம்லாம் வேணாம்மா, எங்களுக்கு பயிற்சி கொடுங்கம்மா, நாங்களே போராடி விடுதலை பெற்றுக்கிறோம். அந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். இந்த கருணாநிதி பெற்றுக் கொடுத்துருவாரு, ஜெயலலிதா பெற்றுக் கொடுத்துருவாங்க, ஸ்டாலின் வந்து பெற்றுக் கொடுத்துருவார். நாங்கள் பெற்றுக்கிறோம். விலை நின்று வேடிக்கை பாரு, எப்பவும் பல பாரு. இப்போ இது முடியுமா முடியாதா அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. முடியாதுங்கிறது தமிழன் அகராதியில் கிடையாது, வரலாற்றில் கிடையாது. நீ நினைச்சு பார்த்தானா என் தலைவன் இப்படி ஒரு படையை கட்டி உலகத்தை திணறடிப்பார் என்று வேணா நினைச்சு பார்த்தானா? துப்பாக்கி வாங்க காசு இல்லாம ஒரு பட்ட பாடு சரி பண்ணிக்காரு பாருங்க. அவருக்கு ஒரு விதையை ஊண்டியிருக்காரு. அவர் வேணுகோபால் மாஸ்டர். அப்போ அண்ணன் படிக்க போகும்போது சிறப்பு பாடம், இந்த டியூஷன் பயிற்சிக்கு போகும்போது அவர் தான் இவருக்குள்ள நல்ல இந்த உணர்வை ஊற்றிட்டார். அப்போ அக்காவோட திருமணத்துக்கு, பெரிய அக்கா திருமணத்துக்கு அண்ணனுக்கு ஒரு மோதிரம் பரிசு கொடுத்துருக்காங்க. அந்த மோதிரத்தை விற்றுட்டார். துப்பாக்கி வந்து ஒருத்தட்ட துப்பாக்கி இருக்குது, ஆனால் 150 ரூபா விலை சொல்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கடிச்சிக்குது. 150 ரூபா எங்கே போகிறது? இதை விற்றுருக்காரு. இதுக்கு ஒரு 40 ரூபாய் நம்ம வந்துருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, அந்த வாரத்துக்கு ஒரு நாள் அங்காடி வாங்கி திங்க 10-20 காசு கொடுக்குற காசை சேர்த்து அதில் கொஞ்சம் 5-6 நண்பர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு, தெருவில் இருக்கிற நண்பர்கள் தான், வெளியிலலாம் போக விடுறதில்ல. ஏன்னா கடைசி பையங்கிறனால செல்லமாக வளர்த்துட்டாங்க. இந்த காசுகள்லாம் சேர்த்துட்டு இப்போ எப்படியோ இப்போ இன்னும் 40 ரூபா குறையுது. ஆனால் அவர்கிட்ட போய் பேசி பார்ப்போம், ஒருவேளை நம்ம நாட்டுக்காக விடுதலைக்காக போராட போகிறோம்னா அவர் விலையை குறைச்சி கொடுக்கலாம்னு போய் பேசி பார்த்து போயிருக்காங்க. போனோன்னே, உங்களுக்கு அதுக்கு துப்பாக்கி டம்மி துப்பாக்கி இல்லைப்பா, உண்மையிலே துப்பாக்கி, அதெல்லாம் முடியாது, வா வெட்டி விட்டுருக்க. அப்படி ஒரு பேசியிருக்காரு. நாங்கள் போராட போகிறோம். என்ன போராட போகிறீங்க? இல்லை, நாட்டு விடுதலைக்காக நாங்கள். அப்படி போங்கடா, போய் படிக்கிற வேலையை பாருங்கடா. காசு இல்லை, 40 ரூபா குறைய இருந்துருச்சு, துப்பாக்கி வாங்க முடியல.
ஒரே வருத்தத்தில் இருந்திருக்காரு. என்னடா எப்படா துப்பாக்கி வாங்குறதுன்னு. ஒத்த துப்பாக்கிக்கு அலைந்த மனிதன் உலகத்தின் தலை சிறந்த ஆயுதங்களை எல்லாம் வைத்து தன் இன விடுதலைக்கு சண்டை போட்டான்னா யோசிப்பாரு. சுட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. எனக்கு கடாபின்னு நான் அண்ணான்னு கூப்பிடுவேன், அவர் என்ன அண்ணான்னு கூப்பிடுவார். நீங்கள் ரெண்டு ஒரு வயசு ஆளுக்கு தானே, மாமச்சினன்னு கூப்பிட்டுக்கிறங்கிறாரு எங்கள் அண்ணன். அதனால் அவர் கடைசி வரைக்கும் என் அண்ணன் தான் கூப்பிட்டாரு, நானும் அவர் அண்ணன் தான் சொல்லுவேன். கடாபியை கடாபி வந்து அண்ணனாலே உருவாக்கப்பட்ட தளபதி. அப்போ கடாபி வந்து கீழே படுத்து துப்பாக்கி வச்சு மேலே வந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டார். எப்பேற்பட்ட வீரம் பாருங்க. எங்கள் அண்ணன் சொல்கிறார், உங்கள் நாடாக இருந்தால் நேரம் பெரிய விழா வச்சு பாராட்டியிருப்பீங்க, நாங்கள் போர் சூழலில் ஒன்றும் செய்ய முடியல. அப்படி தட்டி கொடுக்குறாரு கடாபியை. அவர் தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறார், போங்க போய் சுடுங்க. இந்த சுட்டு சுட்டு பழகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொரு கருவியாக எங்கள் அண்ணன்ட்ட இருக்கிறது ஒன்று பாருங்கள். உங்கள் இதை கொடுங்க, பிரிச்சுடுவார். 5 நிமிஷம்தான். இது வந்து 1990 ரஷ்யாவில் கண்டுபிடிச்சது, இது ஜெர்மனியில் கண்டுபிடிச்சது. இது வந்து இந்த துப்பாக்கிக்கு இதுக்கு இது வித்தியாசம். இதில் 36 போடலாம், இதில் 40 தோட்டா போடலாம். இது இவ்வளோ வேகத்தில் போய் சுடும், இது இவ்வளோ வேகத்தில் சுடும். இவ்வளோ பெரிய அறிவு ஒரு மனிதன் ஒரு நான் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அவர் ஒரு அதிசயம்தான். மறுபடியும் மாட்டி இருந்தாங்க சுடுங்கன்னு கொடுத்துட்டு உட்காந்துருவார். கடைசியா AK-74 இவங்களுக்கு தகராறாக இருக்கு பாருங்க. இந்த AK-74 இப்போ நாம் யார்? நாம் கராத்தியில் பெரிய பிளாக் பெல்ட்டு, நாம் ஜிம்மு வேறு. இங்கே போனோன்னா இந்த 10 தடவை இப்படி சிங்களர்கள் படம் வச்சுருக்கோம். 10 முறை இப்படி நின்று சுடணும். ஒவ்வொரு வட்டமாக இருக்கும், இந்த ஒவ்வொரு வட்டத்துலையும் போய் நின்று சுடணும். இந்த ஒரு முறை போய் இந்த ஒரு முறை வரும்போது நாக்கு தள்ளிடும், தொட ஆடிடும். எடா நம்ம ஜிம்மு நம்ம கராத்தியில் ஒர்க் அவுட் ஆகலையடா, அவ்வளோதான் நம்ம தெம்பு, அவ்வளோதான். அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறவான்னு சொல்ல முடியாது, மானம் கெடுது. ரொம்ப வேற பேசியிருக்கோம், சிறடா பண்ணுறது சரின்னு சுட்டு. கடைசியாக சுட்டா நெஞ்சில் அடித்தா 10, அது ஃபுல்லுங்கிறது. அது இல்லைன்னா 7, 8, கீழே வந்துச்சுன்னா 9 இப்படி. எனக்கு இந்த 6, 7க்கு மேலே போக மாட்டுது. அங்கே நாற்காலி போட்டு கவனிச்சிட்டே இருக்காரு. கடாபி ஏதோ சொல்லி பார்க்குறாரு, எனக்கு புரியல. கடைசியாக பாருங்கள், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அண்ணன். கடாபி இங்கேருந்து சொல்லியிருக்கலாம்ல. நடந்து போகிறார். கிட்ட போய் அண்ணன் வந்து அந்த இது டக்குன்னு அமுக்கி போகிறாரு, தலை கவர்ந்துக்கிறது. ஸ்டிக்கர் இப்படி அமுக்கி போகிறாரு, டக்குன்னு அமுக்கணுன்னு தலை கவர்ந்துருதுனே, அதனால் கீழே போய் அடிக்குது. பண்ண சினிமாவில் நல்லா என்கவுண்டர் பண்ணுறாரு, இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ நான் மாதவன் படத்தில், மாதவனை சுற்றுப்பேன் ஒரு படத்தில், அதை பார்த்துருக்காரு. இங்கே வாங்க, என்ன பிரச்சனை இங்கே பாருங்கள், இப்படி அமுக்கிறாரு. அப்படி பண்ணக்கூடாதுப்பா, இங்கே பாருங்கள், விசை எப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக பண்ணால் அதுவாக போய் அடிக்கும். நீங்கள் இப்படி உங்களுக்கு தலை கவர்ந்துக்கிறது பற்றியெல்லாம் என் கையை பிடிங்க, கை வலிக்கிறவரை இப்படி பண்ணிக்கிட்டு இருங்கன்றது. அதெல்லாம் வீடியோவை வெளியில் வந்துச்சுன்னா இன்னும் எத்தனை பேர் செத்து போயிருப்பாருன்னு தெரியாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வரும், என்னைக்காவதுனால கட்டாயம் வரும். எவனாவது ஒரு இடத்துலேருந்து ஒருத்தன் வெளியிட்டு விட்டுருவான். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, போட்டு விட்றான். என்னையே கொல்லத்தான் பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள். பல பேர் கிளம்புவான். இதுனா இப்போ சுட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ AK-74 கொடுக்கும், அது ரஷ்யாவில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்குது. நான் சுட்டுட்டு வந்து ரொம்ப இதாக இப்படி ஊண்டிக்கிட்டேன். ஆனால் ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்குது, இல்லைன்னா இந்தியாவில் இல்லைன்னா இல்லை. அப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன் நான் அப்படின்னா. இப்போ பாருங்கள், ஆமாம், அது இங்கே சொல்லாதீங்க, அங்கே போய் அதுதான் இங்கே சொல்கிறேன். இந்தியாவிலேயே AK-74 சுட்ட ஒரே மகன் நான் தான் இருக்கேன். இவங்க ஒரு பீத்தப்பையில் எதையாவது பேச்சு கிடப்பாங்க. என் தம்பியெல்லாம் அங்கேருந்து, அண்ணா நான் பேட்டி கொடுத்து விடவா? யாருக்கு நிரூபிக்க பேச போகிற? என்னிலும் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் இருக்குது. நீ பாதுகாப்பாரு, அவன் பேசிட்டு முடிஞ்சு போயிடுவான். என் தலைவனை போல ஒரு தலைவன் உலக வரலாற்றில் எந்த இனத்துக்காவது கிடைச்சிருப்பானா? இறங்கின உடனே திருவனந்தபுரம் வானவர் நிலையத்தில் இறங்கினவுடனே எங்கள் அம்மாவுக்கு கிடைச்சேன். இத்தனை வருஷத்தில் இவ்வளவு அன்பா ஒரு தடவை என் தாய் எனக்கு சோறு விட்டுனதில்லை. என் தலைவனை போல பார்த்து பார்த்து நேசித்து நேசித்து வளர்ப்பார். அப்படி ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தாய், ஒரு ஆண் வடிவ தாயை உலக வரலாற்றில் எந்த இனமும் பெற்றுக்க.
அந்த அன்பினால தான் நான் சொல்றேன், ஒரு தடவை நீங்க அவரை பார்த்து பேசிட்டீங்க 3 நிமிடம் 4 நிமிடம்னா இவருக்காக சாவம்டான்னு வந்துடும். அப்படி செத்தவன் தான் 50,000 பேரும். அந்த துணிவில் தான் நான் என் தலைவனுக்காக சாக நிற்கிறேன்னா அதான் போடா அந்த போடா. இது எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா பார்த்து அரசியல் செய்ய வந்த பாய் பிள்ளைக்காப்பையில் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரமறவன் பிரபாகரனின் ரத்த துளி பிள்ளைகள் நாங்க. எந்த கவலையும் எந்த அச்சமும் கிடையாது. ஒண்ணுதான் எங்களுக்கு பிரச்சனை, காசுலாம் பண நகிகை ஒண்ணுதான் பிரச்சனை. அதை மற்ற வயலுக்கு வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். என்ன கட்சி? ஒரு கட்சி கூட்டம் போடு, காசு கொடுக்காம இப்போ 100 பேரை கூட்டி நிறுத்து பார்ப்போம். ஏன்னா பேசுகிற 100 பேர் வந்து கேட்டானவன் பேச்சை கேட்போம். ஒரு வர மாட்டேன். நாய் கூட வெறிச்சிக்கிட்டு வேற தெருவுக்கு ஒரு நாள் ஓடுமே ஒழிய நின்று கேட்க. சும்மா காசு இதை வச்சுக்கிட்டு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், என் அன்பிற்குரிய சொந்தங்கள், உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், முடியுமா முடியாதா அந்த இடத்துக்கே போகக்கூடாது. மாசேத்துங்க அடிக்கடி சொல்லுகிற ஒரு செய்தி, சீனத்து கதை என்று ஐயா இனிமை இனிமை இறையன்பு என்ற புத்தகத்தில் ஐயா சுந்தராவுடையப்பன் தொகுத்து வழங்கியிருக்காரு. நீங்கள் படிக்கணும், பிள்ளைகள்லாம் படிக்கணும். எஸ் ராமகிருஷ்ணன் இறையன்புடைய எழுத்துக்களெல்லாம் நீங்கள் தேடி தேடி படிக்கணும். ஒவ்வொன்றும் அவ்வளவு ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. நீங்கள் படிங்க. அதில் 90 வயது நிரம்பிய யுகாங் என்கிற ஒரு முதியவர், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு மலை அடிவாரத்தில். இந்த மலை அடிவாரத்தை சுற்றி சுற்றி போக நிறைய கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால ஏன் இந்த 2 மலைகளுக்கு இடையில நம்ம இந்த மலையை நொறுக்கி ஒரு பாதையை போட்டு விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். யாரு? இந்த யுகாங்கிற 90 வயது கிழவன். முடிவெடுத்து விட்டு அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய 3 மகன்களின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் கூட்டிகிட்டு போய் தினம் மலையை நொறுக்கிறான். பக்கத்து வீட்டில் இருக்க விதவை தாய் அவளுடைய குழந்தையும் அவனும் துணைக்கு வர்றான் கூட. இந்த செயலை பார்த்துட்டு அவருடைய நண்பர் சிசவ் அவர் என்ன சொல்றாரு, உன்னால வயசாகி போச்சு, ஒரு புள்ள கூட பிடுங்க முடியாது, நீ எப்படி அந்த மலையை நொறுக்குவ அப்படின்னு. உனக்கு சுத்தமாக அறிவே கிடையாதுடா. எதிர்த்த விட்டு விதவை தாய்க்கு இருக்கிற உணர்வு கூட உனக்கு இல்லையடா. நான் இன்னைக்கு வயசாயிருச்சு, செத்து போயிடுவேன். நாளைக்கு என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க இந்த மலையை நொறுக்குவாங்க. அவனுக்கு பிள்ளைகள் இருக்குது, அவங்க நொறுக்குவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும், அவங்க நொறுக்குவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும், அவங்க நொறுக்குவாங்க. என் தலைமுறை வளர்ந்து கொண்டே போகும்டா. ஆனால் அந்த மலை அப்படி வளராதுடா, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்றாவது ஒரு நாள் இந்த மலையை நொறுக்கி நாங்கள் பாதையை படைப்போம்ங்கிறான். அன்பிற்குரிய என் தமிழ் சமூக சொந்தங்களே, நம் விடுதலை கனவு அப்படியே இருக்கு. ஆனால் தமிழ் இளம் தலைமுறை வளர்ந்து கொண்டே வரும். நான் இல்லை, இன்னொருவன் இல்லை, அவன் இல்லை, எவன் இல்லை என்றாலும் ஒரு நாள் உறுதியாக என் தமிழ் சமூகம் போராடி விடுதலையை அடை. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவரும் எதிர் நிற்க முடியாது என்கிறார் ஐயா இறையன்பு. நான் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலியும் கூட. தமிழ் இளம் தலைமுறையினர் எழுச்சி கொண்டு வருவதை என்னரும் உலகத்தீரே உற்று நோக்குங்கள், எங்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். ஓங்கி ஒலிக்கும் எங்கள் குரல்களுக்கு செவிசாயுங்கள், எங்களை கவனத்தில் எடுங்கள், எங்கள் கருத்தை மதியுங்கள். இனியேனும் எங்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து எங்கள் விடுதலையின் பக்கம் திரும்புங்கள். பல ஆயிரம் மாவீரர்களை நாங்கள் விலையாக கொடுத்திருக்கிறோம், எதையும் பெறவில்லை. பெற்றே தீருவோம் விடுதலை என்ற அந்த புனித கனவை அடைந்தே தீர்வோம்.
எங்களுக்கு எல்லா வலிமையுமாகவும் எங்கள் தலைவன் இருக்கிறான். ஆன்ம பலமாக, உந்து சக்தியாக, இயக்க சக்தியாக, எல்லாமாகவும் எங்கள் தலைவர் எங்களுக்கு உடன் இருக்கிறார். உறுதியாக போராடி வெல்வோம். தமிழர் நாடும் தமிழர் அதிகாரமும் நில அதிகாரமும் எமக்கு கைவர பெற்றுவிட்டால் நீங்கள் எங்களை இப்படி ஊதாசீனப்படுத்தி புறந்தள்ளி விட்டு நகர்ந்து போக முடியாது. பல லட்சக்கணக்கான மக்களை ஒரு பெரிய திடலில் திரட்டி வைத்து இதே மாவீரர் தினத்தை அரசு பெரும் விழாவாக இந்த சீமான் நடத்தும். அங்க சோரட்டி ஒட்டாத, அங்க கல்லறை போடாத, அங்க கொடியேத்தாத, இதே காவல்துறை அதிகாரிகளை இதே படத்துக்கு பாதுகாப்பா நில்லுங்கன்றுவேன். என் ரத்தம் ஓடுகிற அவன் என் உணர்வு நிலையிலேயே அவனும் பெருமிதத்தோடும் திமிரோடும் வணக்கம் செலுத்திக் கொண்டு நிற்பான். இது நடக்கும், இது நடக்கும். நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. நீ தண்ணி இல்லாமல் குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் திரிவாய் நடந்து. இந்த மாதிரி ஒரு கொடிய நோய் தொற்று வந்து உலகமே இப்போ சிக்கலை மாட்டும்னே அழிஞ்சு நடக்கும். நடக்கும், நான் சொன்னால் நடந்துடும். என் தம்பி ஒருத்தன் சொன்ன, ஐயோ இந்த மனுஷன் சொல்லிட்டான்னா நடந்து வேறையில போயிடும் அப்படின்னு. நடந்துடும். எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தவர் வந்து பாலை விற்கிற மாதிரி ஒரு நாள் தண்ணீர் விற்பாங்க அப்படின்னு சொன்னபோது எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. நடந்துச்சு. புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் நடந்துட்டு. விளைநிலங்களை கூறு ஓட்டியவர்கள் விற்பார்கள் நடந்துருச்சு. கால கணிப்பு, அப்படி ஒரு கணிப்பு தான் இது நடக்கும். இத்தனை ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் என் மொழி செத்துவிடக்கூடாது, என் இனம் செத்துவிடக்கூடாது என்று தங்கள் உயிரை கொடையாக கொடுத்த அந்த மாவீரர்களின் மூச்சு காற்றை நாங்கள் சுவாசித்துக் கொண்டு வாழ்வது உண்மை என்றால் இதை நடக்கும், நடத்தி காட்டும். எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி என் தமிழ் சொந்தங்கள், தாய்நிலத்தின் அரசியல் நோக்கி உங்கள் கவனத்தை திருப்புங்கள். தமிழர்கள் நிறைந்து கூடி வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பு இருக்கின்றால் அது தமிழ்நாடு தான். இந்த இடத்தில் நமக்கு ஒரு அசாத்திய அரசியல் ஆற்றலாக நாம் வளராமல், உருவாகாமல், நமக்கென்று பாதுகாப்பான ஒரு மக்கள் படையை கட்டி எழுப்பாமல் நம்மால் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர முடியாது. இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு என்னரும் தமிழ் சொந்தங்கள், எளிய பிள்ளைகள், எங்கள் கைகளை வலிமைப்படுத்துங்கள். உளமாற எங்களை நேசித்து ஆற தழுவி எங்களுக்கு ஆதரவாக நில்லுங்கள். எங்களை நேசிப்பவர்கள், வெறுப்பவர்கள், விமர்சிப்பவர்கள் எல்லாருக்குமாக உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம் என்பதை உணருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாளை நடத்துவதல்ல, மாவீரர் கனவை நிறைவேற்றுவதுதான் நமது பொறுப்புமிக்க கடமை என்பதை உணருங்கள். ஏற்றி வைத்த அந்த ஈகச் சுடர் நம் இதயத்துக்குள் அணையாமல் எரிந்து கொண்டிருக்க பார்த்து அடைகாத்து வையுங்கள். பிறக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும், படிக்கும் ஒவ்வொரு தம்பி தங்கைக்கும் இந்த உணர்வை கடத்துங்கள். நமது தலைவனின் வரலாற்றை, நம் தலைவனின் குணநலன்களை, பெருமை அருமைகளை, நமது மாவீரர்களின் ஈகங்களை, நமது முன்னவர்களினுடைய வரலாற்றை நம் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவது போல உணர்வை ஊட்டி ஊட்டி வளங்கள். வளர்கிற தமிழ் தலைமுறை பிள்ளைகள் எழுச்சியும் புரட்சியுமாக தன்னலமற்ற வீரர்களாக வளர்ந்து வரட்டும். தமிழ் தேசிய இனம் எழுச்சி உரட்டும். புரட்சிகர ஒரு சமூகத்தை படைப்போம். அநீதிகளால், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் பகத்சிங். அப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து புரட்சிகர சமூகம் படைப்போம். தங்கை இளவஞ்சி அவர்கள் சொன்னது போல விடுதலையில் பல படிநிலைகள் உண்டு. முதல் விடுதலை சமூக விடுதலை, பிறகு வர்க்க விடுதலை, பிறகு பெண்ணிய விடுதலை, பிறகு பொருளாதார விடுதலை, ஆக இறுதியாகத்தான் அரசியல் விடுதலை. இது எல்லா விடுதலையும் பெற்ற நம் தலைவன் அரசியல் விடுதலை மட்டும் பெற முடியவில்லை, அந்த விடுதலையும் சேர்த்து பெற வேண்டிய பொறுப்பும் கடமையும்
நமக்கு கையளிக்கப்பட்டது. என் அருமை தம்பி தங்கைகளே, உயிருக்கினி என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் தலைவன் பிரபாகரன் அவனுக்கு முன்னவர்கள் 1000 ஆண்டுகள் தூக்கி சுமந்து வந்த கனவை அவன் தூக்கி சுமந்தான். அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் அருமை பெரும்பாட்டன் முருக பெருந்தகை எண்ணற்ற எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை என் தலைவன் தூக்கி சுமந்தான். அவன் பிள்ளைகள் நாங்கள் என் தலைவனின் கனவையும் சேர்த்து சுமக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பலாயிரக்கணக்கான எமது மாவீரர்களின் லட்சிய கனவையும் சேர்த்து சுமக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறான், உலகத்தில் உன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு மாபெரும் கனவை சுமந்தனில் அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதா என்கிறான். சுமக்க முடியாத பெரிய கனவை தூக்கி சுமடாங்கிறான். அதான் நமது பாட்டன் வள்ளுவ பெருமகனார் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்ங்கிறான், வெள்ளத்தனைய மலர் நீட்டம்ங்கிறான். அதைத்தான் அப்துல் கலாம் ஐயா நீங்க கனவு காணுங்கிறார். தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதான் கனவு என்கிறார். அப்படி நமது மாவீரர்களின் கனவு, நமது தலைவனின் கனவு நம்மை தூங்க விடாமல் செய்ய வேண்டும். ஒரு எளிய மகன் என்னால் இயன்ற அளவிற்கு இந்த உணர்வை உங்களுக்கு கடத்தி இருக்கிறேன், அதை சரியாக செய்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். தலைவரிடத்திலே அண்ணா நான் திரும்பி போகலை என்று அடம் பிடிக்கிறேன். திரும்பி நான் போகலை நாட்டுக்கு, இப்போ எனக்கு ஒன்றும் பெருசா இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இனிமே போகிறது நான் அண்ணன் உங்கள் கூடவே இருந்துடுறேன். அப்படியே எல்லாரையும் பார்க்குறாரு, என்னையும் பார்க்குறாரு. இங்கேருந்து என்ன செய்ய போறீர்கள் அண்ணன்? நான் இங்கேயே இருக்கிறேன், நான் இங்கே போய் இப்போ இங்கேருந்து நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை செய்கிறதுக்கு பாருங்கள், அன்னையை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். ஆனால் நீங்கள் அங்கே போய் என்ன செய்வீங்களோ அதை செய்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கே தெரிய வந்துடுங்கிறது. வந்தேன், தெரிஞ்சிருச்சு, செய்கிறேன். முருகன் என் இன இறைவன், குறிஞ்சி நில தலைவன், தமிழின இறைவன் என்று நான் ஒரு முருகன் படத்தை வரைஞ்சி நிறுவிட்டேன். இனி முருகன்னாவே நாங்கள் கொண்டு வந்த படம் தான் இருக்கும். அதுபோல தமிழ் பேரினத்தின் தலைவன் பிரபாகரன் என்று நிறுவிடுவது செய்யும். இப்போ யாரும் கருணாநிதி தமிழின தலைவர்லாம் சொல்றது இல்லையா? சொல்ல பார்ப்போம். கட்சிக்கு வேணா தலைவன் சொல்லிட்டு பேசாமல் இருக்கணும், இனத்தின் தலைவன் எவனும் சொல்லிட்டு அலையக்கூடாது. தலைவன்னா பெற்ற பிள்ளைக்கெல்லாம் பதவி கேட்டு அலைவன் நல்ல தலைவன். பெற்றோரையும் பெற்ற பிள்ளையும் இன விடுதலை களத்திலே பாலியிட்ட உலகத்தின் தலை சிறந்த புரட்சியாளன் என் தலைவன் பிரபாகரன் தான். இப்பவே ஏறக்குறைய எல்லாம் முடிஞ்சிட்டுது. என்ன கேட்குறேன்னா, சீமானிசம்னு ஒன்று ஏன் பிரபாகரனிசம்னு வரல? பிரபாகரனிசம் ஏன் இல்லைன்னு கேட்க வைத்தது தான்டா சீமானிசம். கேட்குறான் பாரு ஒருத்தன், கேட்குறான் பாருங்க, ஏன் பிரபாகரனிசம்னு வரல? உன்னையவே தேட வச்சிட்டேன் பார்த்தியா? அதான்டா சீமா, அதான்டா பிரபாகரன் பிள்ளை. நான் ஒட்டுற போஸ்ட்டு வைக்கிற பதையெல்லாம் கிழிச்சு போட்டு போயிட்டுருக்கான். என் தம்பி வந்து கதறான், அண்ணன் படத்தை போட்டாலே முடக்கிறாங்கண்ணே, அண்ணன் படத்தை போட்டாலே யூடியூப்பில் அப்படியே முடக்கிறாங்கண்ணே. கொஞ்ச நாள் முடக்கு, நீ மடக்கியும் ஒடுக்கியும் வைக்க நான் குடையல்ல ராஜா, மானத்தமிழர் படை என்பதை நீ மறந்து விடக்கூடாது. பார்த்துக்கிட்டு இருந்த 5 ஆண்டு என்ன ஆட்டம் அந்த பையாடுறான்னு பாரு எல்லாம் சொல்லுவான். என்னையா அடங்க மாற்றானையா? என்னையை நீ தவிர்க்கலாம், என்னையை நீ மறைக்கலாம், நான் இந்த நிலத்தில் முன்வைத்த அரசியலை எவனும் தவிர்க்க முடியாது, எவனும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. சுற்றுச்சூழலுக்கு ஒரு ஐடி. தின்னு வேலை எடுக்கிறாங்க, வாழை எடுக்கிறாங்க. நான் இனிமேல் சூலாயத்தை எடுத்துட்டு கொஞ்ச நாள் திட்டலான்னு.
இல்லை எங்கள் ஐயனார் அருவாலை தூக்கிட்டு, பெரிய அருவாலை தூக்கிட்டு நம்ம கிளம்பலாம்ல, அது எல்லாரும் கிளம்புவாங்க. துணிவோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நமக்கான காலத்தை நாமே உருவாக்குவோம். நம் காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாம். நம்மளுக்கு கயிறு நிலையில் நம்ம விட்டுட்டு நம்ம தலைவன் நம்மளை விட்டு போகல, நமக்கு எல்லாம் கற்பிச்சு கொடுத்து தம்பிருக்காரு. அவர் நீட்டிய விரல் நீட்டிய திசையில் பாய்வோம். விடுதலை நமக்கு உறுதியா இருக்கு, கவலையே படாத. நீ ஒண்ணு வேணாம், இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் நம்ம ஏறி அமர்ந்துருவோம். சிங்கள நிம்மதியா தூங்கிட்டான்னா அப்புறம் அவனே சொல்றான்ல, பிரபாகரனை விட ஆபத்தான ஒருத்தை வளர்ந்து வந்துகிட்டு இருக்கா. அவனே சொல்றான், அவனுக்கு தெரியும். ஜெயலலிதாவை கைது பண்ணி இந்த அக்ரஹார சிறையில் வச்சிடறாங்க. அப்போ கர்நாடகாலாம் அந்த அம்மா இந்த காவிரி நதி நீருக்காக உறுதியாக ஒரு தீர்மானம் போட்டதில் அவன் லட்டு கொடுக்குறான். சிங்களம் போர் குற்றவாளின்னு ராஜபக்ஷ சொன்னதுக்கு அவனும் லட்டு கொடுக்குறான். அப்போ எதிர்கட்சி தலைவர் ஒருத்தன் சொல்கிறான், ஜெயலலிதா குரல் மௌனமாயிருச்சுன்ட்டு சந்தோஷப்படாதேடா, ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்காண்டா, பேராபத்தான ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்காண்டா, அவன் கையில் மட்டும் அதிகாரம் போச்சுன்னா உங்கள் நிலைமையை நினச்சி பாருங்கன்றான். அது யார்? நான் தான். அதையெல்லாம் கனவுல விடு, சொல்கிற வேலையை செய்யி. 21 தேர்தல் நமக்கு போர்க்களம், இறங்கி அடிப்போம், இறங்கி அடிப்போம், அவ்வளோதானே. உனக்கு நடுக்கமாக இருக்கா, பயமாக இருக்கா? ஒரு மந்திரம் வேண்டாம், முருகா முருகான்னு சொல்லு. அதை பிஜேபிக்காரன்னு சொல்கிறானா, விடு. முருகன் ஒன்று தான், பிரபாகரன் ஒன்று தான். அதனால் நீ என்ன பண்ணு, தனியாக உட்காந்துக்க, பிரபாகரன் 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 சொல்லிட்டே இரு. நாடி நரம்பெல்லாம் முறுக்கரிக்கணும், எவனை பார்த்தாலும் உதைக்கலான்னு தோணும். கிளம்பு. ஒன்றும் இல்லையா, அன்னை வீட்டு பூஜை மாதிரி மாவீரர் படமாக வச்சு ஒரு வழிபாட்டாரை வச்சுருக்கல, அப்படி வீடு வீட்டுக்கு மாவீரர் படத்தை வச்சுக்க, கும்பிட்டுக்க கும்பிடுக, அவளும் ஏறிடும். ரொம்ப சோர்வாக இருக்கா, 1/2 கிலோ 1/4 கிலோ மாட்டுக்கறி வாங்கி அடி. நான் கூட ரொம்ப இதாக இருந்தேன். ஐயா சிவராம இருக்குது மருத்துவர், அசைவ உணவை தயவு செய்து தவிர்க்காதே, கண்ட கண்ட பையில பேச்சை கட்டு விட்டுறாதீங்கன்றது. ஆடாடா, இப்படி ஒருத்தர் என் தம்பி சிரிக்கிறா சிவா, இப்படி ஒருத்தரை தான் தேடிட்டு இருந்தேன் என் பொண்டாட்டி. இவர் தாங்க நம்ம டாக்டர், இவர் தாங்க அசைவ உணவு பாய்த்துக்கிறப்பு. உலகில் பூரா அறிவாளி நோபல் பரிசு முறை பூரா கறி தின்னவன் தான். ஒலிம்பிக்கில் ஓடிப்பிடி தங்கத்தை வெல்றவெல்லாம் கறி தின்னவன், குறிப்பாக மாட்டுக்கறி தின்னவன். தயவு செய்து சாப்பிடுங்க. ஒன்றும் முடியல, 1/2 கிலோ மாட்டுக்கறி, கராத்தைக்கு போகிறது இல்லை ஜிம்மு, நல்லா டம்பிள்ஸ் எடுத்து ஆம்ஸ்லாம் டைட் பண்ணிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு திரிய வேண்டியதான். என்ன இருக்கு, நம்ம சொந்தக்காரன் வாக்கி வரப்பில் வரப்போட்டிக்கிட்டு காடு வெட்டிட்டுப்பான். நமக்கு இங்கே சென்னையில் ஒன்றும் இல்லை. ஜிம்முக்கு போவோம், ட்ராக் சூட்டை போட்டு ஓடுவோம், 10 கிலோமீட்ரு சைக்கிள் ஓட்டுவோம், போவோம். நான்லாம் அண்ணன் உனக்கு சொல்கிறேங்க இல்லை, எங்கள் மாஸ்டர்னு இருக்கார், கராத்தே வகுப்பு என்னடா பண்ணுறதுன்னு 6 மணிக்கு ஆரம்பிப்பார், 12:30 வரைக்கும் பயிற்சி. மதியம் அந்த இதுக்கு பிளாக் பெல்ட் 3rd அண்ட் வரைக்கும் பாடம் ஒப்பிக்கணும். சோர்ந்து வரும். யோசிச்சு பார்த்தேன், ஒன்றும் முடியல, நம்ம சோர்வாக இருக்கேன்னு. நாளைக்கு வகுப்புனா இன்னைக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல, மதியத்துலேருந்து மாட்டுக்கறி ஆரம்பிப்பேன். 2 கிலோ வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். காலையில் இருந்து ட்ராக் சூட்டை போட்டுனோன்னா எங்கள் மாஸ்டர் டயர்டாகிடுவார். மாஸ்டர் மாஸ்டர் ஓஸ் மாஸ்டர், அடுத்த மாஸ்டர் ஓ கரெக்டா டயர்டாக. அப்படியே வந்துட்டு 12 மணிக்கு குளிச்சுட்டு பேண்ட் சட்டை ஜீன்ஸு போட்டு சட்டை மாட்டு வெளியில் போனவொன்னே எவனாவது என்னடா வராங்க, ஏய் எங்கள் அண்ணன் கேளுங்க, தினம் ஏவிஎம் வாசலை சண்டை. இந்த சீமானை எங்கள் மூத்தவர் சொல்கிற மாதிரி இந்த சீமானை மறந்துடுங்க, பழைய சீமான் பெருரவடி கேடுகட்ட இந்த வேலையை செய்ய. இந்த ஜனநாயகத்துக்கு வந்த பிறகு கோலை ஆயிட்டு எவனோ எழுதுறான், எதையோ பேசுகிறான், என்ன செஞ்சுருவாங்கிற திமுறையில். பழைய ஆளாக இருந்தால் வண்டி எடுப்பா, வீடு எங்கே பாருங்க,
அப்புறம் பார்க்கணும். இல்லை குளிர் விட்டு போச்சு இல்லை பயலுங்க. எல்லாம் சாப்பிட்டு உடம்பை ஏற்றிக்கிட்டு முறுக்கறிய வீர பரம்பரையாக இருக்கணும். சும்மா நோஞ்சா மாதிரி கத்தரிக்காய் வெண்டைக்காய் சோரைக்காய் பூசணிக்காய் தின்னு ஏய் மாவீரனே சாப்பிட மாட்டேறான். அவனுக்கு ஏதாவது கோழிச்சாறு அது இந்த கறி எலும்பு சாறு போட்டால் தான் சாப்பிட்றான். இல்லைன்னா அவங்க அம்மா திருப்பி ஏங்க என்னம்மா ஏம்மா என்னம்மா பருப்பங்க நெய் விட்டு கொடுக்குறங்க வேணான்றாங்க. அவனுக்கு ஏதாவது எலும்பு போடுப்பான். நல்லா இரு, உடம்ப முறுக்கேத்தே. நம்மளுடைய கோட்பாடு என்ன? கட்சியின் கோட்பாடு என்ன? உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். அவ்வளவுதான் நம்முடைய கோட்பாடு. என்னடா உங்க கொள்கையும்பா? இதான் கொள்கை. உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. இதாங்க எங்க கட்சி கொள்கை. முடிஞ்சு. ரொம்ப பேசுவான். என்னங்க யாரும் வரலாம், யாரும் வரலாம், வாழலாம், நாங்க தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம். வாருங்கள் எல்லோரும் எங்கள் தாய் நிலத்தில் கூடி வாழுவோம், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை எப்போதும் நாங்கள் தான் ஆளுவோம். இதான் எங்க கொள்கை. இஷ்டம் இருந்தா கூட வா, இல்லைன்னா அங்கிட்டு போ, குறுக்க மட்டும் வராத. அதை பற்றி சின்ன பிள்ளைங்க ஓரமா போய் ஆடுங்கப்பா, அடி அடி பட்டுறப்ப அங்கிட்டு போப்பா.